அண்ணா வணக்கம்ண்ணா. Good evening. குட் ஈவினிங் சார், எப்படி இருக்கீங்க? நான் ஹலோ சார் உங்களது கேட்குதா வாய்ஸ் ஹலோ உங்களுக்கு? கிளியரா இல்ல சாரி சார். ம் சார் இப்போ டெல்லியில இருந்து பரவாயில்லைங்களா? வந்துட்டீங்களா சார் நீங்க? வந்தாச்சு போன வீக் ஓகே ஓகே ப்ரோ ஓகே. ஸோ கேரி ஆன். ஐ மீன் ஏதோ ஒன்று ஓடிட்டு இருந்தது இருக்கு. இல்லண்ணா பேசுங்க, நாங்க அந்த நீங்க ஃப்ரீ பேசுங்க. ஸ்டாஸ்க்ல ஒருவேளை அந்த இவங்க சௌந்தர்யா ஃபேமிலில இருந்து வந்தாங்க அப்படின்னா விஜய் விஷால் எப்படி அவங்ககிட்ட பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சின்ன இதுதான் கேட்டேன். ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் அந்த மாதிரி நடந்துச்சு இல்லையா, So அதனால கேட்டேன் ப்ரோ. நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஏதாவது கான்ஃபிளிக்ட் ஆகுமா? நேச்சுரலாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ராணுவ அப்பா அம்மா வந்து கண்டிப்பாக ரியாக்ட். கராத்தே சந்துரு அவங்க அப்பா எல்லாம் பயங்கரமா ரியாக்ட் பண்றவர். அவர் கண்டிப்பா ஓகே. உள்ள வந்து ஒரு 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 என் பையனை கலாய்க்கிறீங்களான்ற மாதிரி அவர் ஏதாவது பேசுவாரு. ம் அதுக்கப்புறம் சும்மா அதாவது ஏன்னா யாரும் ஹார்ஷா பண்ண முடியாது. ஆனா அந்த மன வருத்தங்களை வந்து ஒரு மாதிரி ட்வீக் பண்ணி விடுற மாதிரியும் அதுதான் ப்ரோ கேக்குறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ரவீனா அவங்க ஆன்டி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆ, ஏதாவது மாதிரி நடக்குமா அந்த மாதிரி கேக்குறேன். கண்டிப்பா அது வந்து ஒரு தடவை வந்து டேஸ்ட் வேற பார்த்துட்டாங்களா, அதனால இன்ஃபேக்ட் சிவானி அம்மாவுக்கு அப்புறம் ரவீனாவுடைய அவங்களது கண்டென்ட் தான் ஒரு மாதிரி. அப்புறம் சரவணன் விக்ரம் அவங்க அப்பாவும் கொஞ்சம் ஒரு மாதிரி கன்வே பண்ணாரு. ஸோ என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு கண்டஸ்டன்ட்டை ஒரு உடச்சி உட்கார வைக்கிற மாதிரி இல்லாம ஒரு லைட்டா டச் பண்ற மாதிரியான லெவல்ல உங்களுக்கு என்ன கேட்கணும்னு தோணுதோ கேட்டுருங்கன்றாங்க. சார் சௌந்தர்யா சார் அவங்க அப்பா வந்து எக் பப்ஸ் கொண்டு வருவாங்களா? எங்க இங்க வேற அதான் அவங்க அப்பா அம்மா மிஸ் பண்றாங்கன்றதுனால எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் என்னன்னா அவங்களுக்கே உள்ளுக்குள்ள போன ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அதுக்கு மேல ரொம்ப நம்ம நம்ம பொண்ணை ரொம்ப பொண்ணை இல்ல பையனை தாக்குறாங்க அப்படின்றவங்க மட்டும்தான் அந்த கண்டென்ட் பேசுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். அது இப்ப ராணுவ வந்து எல்லாரும் ஒரு மாதிரி ஒரு சைடு எடுத்து கலாய்க்கிறாங்கன்றதுனால ராணுவ சைட்ல பேசலாம். மேபி அருணுக்கு பேசலாம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி சௌந்தர்யாவை வந்து இந்த மாதிரி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. மேபி இவங்க ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி போன சீசன் கண்டஸ்டன்ட்டை உள்ள அனுப்புவாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு கண்டிப்பா வர்ற அந்த ஃபேமிலி வச்சு ஒரு ஒரு கண்டென்ட் ரொம்ப ஹெவியா ஒன்று பிளான் பண்ணுவாங்க. ரவீந்தர் ப்ரோ பாத்தீங்களா? ஆக்சுவலி பிஹைண்ட் உட்ஸ் நினைக்கிறேன். ராணாவோட அம்மாவும் தங்கச்சியும் பேசியிருப்பாங்க, பாத்தீங்களா? இல்ல. ஐயோ அப்படியா பேசிட்டாங்களா? லாஸ்ட் வீக்கே கொடுத்திருக்காங்க ப்ரோ. லாஸ்ட் வீக்கே அவங்க கை உடையதுக்கு முன்னாடியே கொடுத்திருப்பாங்க. போன வாரம் வந்து ஒரு 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 இது இன்டிமேஷன் கொடுத்திருந்தாங்க. இனிமேல் கண்டஸ்டன்ஸோ இல்ல கண்டஸ்டன்ஸோட ஃபேமிலியோ பேசக்கூடாது. இன்டர்வியூஸ் வந்து கண்டஸ்டன்ஸோடைய ஃபேமிலியோ இல்ல கண்டஸ்டன்ஸோ வந்து இன்டர்வியூ வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க கொடுத்துட்டாங்களா? இல்ல அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க ப்ரோ. இவங்க கொடுத்து ஒரு 10 டேஸ்க்கு மேல இருக்கும். ஓகே. மேபி இது வந்து போன வாரம் மேபி அவங்க கொடுத்ததுனால கூட இருக்கலாம். ஒருவேளை வைரல் ஆச்சான்னு தெரியல. ஏன்னா அவங்க அம்மா அழுத மாதிரி எல்லாம் பேட்டி கொடுத்தாங்க. அதுல இருந்துச்சு கொஞ்சம் அவங்க கண் கலங்குறாங்க. ஐயோ ஓகே. அதான் இப்ப நீங்க கண் கலங்கின மாதிரி வேற சொல்லியிருக்கீங்களா? கண்டிப்பா உள்ள போய் அந்த இப்ப அந்த எமோஷன் இருக்கிற அவங்க அம்மா, நான் தான் சொன்னேன் அவங்க அப்பா வந்து ஒரு எக்ஸலன்ட் கேரக்டர். அவர் உள்ள போய் தாச்சு பூச்சுன்னு சரச்சரன்னு ஒண்ணு பண்ணுவாரு. அது பார்க்க நல்லா இருக்கும். அவரு எப்படி சொல்றது, இந்த 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 மாதிரி இப்ப நீங்க எமோஷனல் ஆனாங்கன்ற இவங்க எல்லாம் உள்ள வந்து ஒண்ணு பேசும்போது அது ஒரு கண்டென்ட் ஆகும்ல. அட்லீஸ்ட் இதுலயா கண்டென்ட் கொடுக்கட்டும் ப்ரோ. மத்ததுல தான் கேம்ஸ்ல டாஸ்க்ல தான் எதுவுமே கொடுக்கல. இதாவது கொஞ்சம் நல்லா இருக்கட்டும். இப்ப அந்த மாதிரி மேபி அருண் கிட்ட நிறைய எதிர்பார்க்கலாம். ரவீந்தர் ப்ரோ அப்பனா அர்ச்சனா வருவாங்களா அருணுக்கு? இல்ல அதான் எக்ஸ் கண்டஸ்டன்ஸை உள்ள விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள வந்தாங்கன்னா அது ஒரு பெரிய மைலேஜ் தான். ஆனா தெரியல உள்ள விடுவாங்களான்றது தெரியல. அவங்க வெளியில இருந்து வீடியோ விட்டதெல்லாம் போதாதா ப்ரோ, உள்ள வேற போகணுமா? அதுதான் அத பத்தி பேசினேன் சுபாஷேஷ், அத பத்தி பேச வரேன். இது வெளியே வீடு விட்டாங்க இல்லையா, சாரி, இவர் நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து உள்ள சொன்னாராமே, ஐ மீன் அந்த எடிட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறாரு. ஐ மீன் உங்களை பத்தி ஏதாவது பேசினா வீடியோ வரும் எதுக்கு அப்படின்னு சம்திங் ஏதோ சொல்லிருக்காராமே, அப்படியா? புரியல. இப்போ அர்ச்சனா அவங்க வந்து வீடியோ போட்டிருக்காங்க இல்லையா? ஆமா அதை எடிட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா வந்து உள்ள அவர் சொல்லியிருப்பாரு அருண் கிட்டக்க, அந்த மேட்டரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. அவரு உங்களை இங்க கேள்வி கேட்ட வெளியில ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுதுன்ற மாதிரி பேசியிருக்காரு போல.
பட் அதெல்லாம் விட்டுருக்கலாம்ல ரவீந்திர ப்ரோ, ஆனா அதெல்லாம் அடி சூப்பரா வாங்கல இருந்திருக்கும்ல, ஓட்டு செம கண்டென்ட் ஓட்டு அதெல்லாம். இப்போ நீங்க ஒண்ணும் கிடையாது. இப்போ இப்போ சும்மா நான் என்னைய வச்சே ஒண்ணு சொல்றேன். இப்ப நேத்து வந்து இதுல வந்து அவரு வந்து ஒரு உதாரணத்துக்கு என்ன எடுத்திருப்பாரு. ரவீந்திரன் போயிருந்தாரு. ரவீந்திரன் போன்னு இந்த சண்டே ஒருத்தங்கள மைலேஜ்ல நீங்க ஒருத்தங்கள யாராச்சும் ஒருத்தர் நேம் சொல்லி ஒன்னு டேக் பண்ணீங்கன்னா அது பெரிய லெவல் ரீச்சா இருக்கும். இப்ப நான் கண்டஸ்டன்ட் இல்ல. இதே ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு அவர் ரொம்ப எம்பத்தைஸ்டா சொல்லிட்டாருன்னா அடுத்த செகண்ட் அது ஓட்டா பயங்கரமா கன்வெர்ட் ஆகும். இப்ப இப்ப அருணுக்கு இப்படி அவர் சொல்லிட்டாருன்னா அதோடைய ரெப்பர்கேஷன்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் ரொம்ப அடி வாங்கிடும். இப்ப விஜய் சேதுபதி ஃபேன் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. ஆமா, இது கரெக்ட். ம். இது 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 ஒ- இது இவங்க கண்டஸ்டன்ஸோடைய பாப்புலர் ரீச்சை விட பெரிய ரீச்ல வச்சிருப்பாங்க அவங்க. அதெல்லாம் உள்ள பாய ஆரம்பிச்சிடும் அனாவசியமா. ஓகே 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 ஓகே. அதனால ஆஷ். இது தேவையா வேணாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிருப்பாங்க. ஓகே அண்ட் ஓகே மோர் ஓகே. ஓவர் அவங்களுக்கும் புரியணும். அதாவது இப்போ எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் ஏன் உள்ள அனுப்புறதுக்கு இப்ப இவங்க விஷ்ணுவை கூப்பிடுறதோ இல்ல இவங்களை கூப்பிடுறதோ அர்ச்சனாவே உள்ள போகணும்னு நினைக்கிறதுனா அது நீங்க டெலிபரேட்டா சொல்லிடலாம்ல. பாருங்க அவங்க பிஆர் பண்றாங்க, பாருங்க அவங்க உள்ள போனா இப்ப அவங்க ஃபேன்ஸை வந்து இன்டைரக்டா இன்ஃபுளுன்ஸ்ல டைரக்டாவே இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்பேஸ் ஆயிடுன்றதுக்காக பண்ண மாட்டாங்க. இல்ல எனக்கு என்னமோ அர்ச்சனா பண்றது வந்து அருணுக்கு பேக் ஃபயர் தான் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆயிடுச்சு. அர்ச்சனா பண்றது வந்து அதிகமாவே பேக் ஃபயர் தான் ஆகுது. அது அவங்க ஆக்சுவலா ஒரு 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 யாருக்கு எஜுகேட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு தெரியல. இப்போ ஒரு கண்டஸ்டன்ட் 10 தடவை அடி வாங்கி தான் வெளில வர முடியும். ஆஸ் அ கண்டஸ்டன்ட்டா அது அவங்களுக்கே தெரியும். இவங்க வந்து அருணோட டார்னிஷ் பண்றாங்க, அருணை சேவ் பண்றதா நினைச்சு ஷோ ஹோஸ்ட் மாதிரி ஒரு வீடியோ போடுறது வந்து என்ன ஆகிடும்னா இன் அதர் வே அரவுண்ட் வந்து அருண் வந்து இன்னும் அடி வாங்குறதுக்கான ஸ்பேஸ் வந்து இன்னும் பெருசாயிடும். ட்ரால் மெட்டீரியலா ஆக்சுவலா சொல்லணும்னா அர்ச்சனாவோட வீடியோக்கு அப்புறம் அவர் வந்து உண்மையான ட்ரால் மெட்டீரியலா மாற ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல, இப்போ ஒரு அனலைஸ் 2 பண்ணிட்டீங்க வீக்ஸா தான் பேசுங்க. பாத்தீங்கன்னா வச்சுக்கீங்களேன், அருண் கிட்ட அவர் வந்து ஒரு சகஜமா பேசுறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சகஜமா பேசாத மாதிரி இருந்துச்சு விஜேஎஸ். ஆனா இப்போ ஒரு 2-3 வீக்ஸா தான் ஒரு சகஜமா ஒரு கிண்டல் பண்ணி ஒரு மாதிரி பேசுறாரு. இப்ப இதுக்கப்புறமும் ஒரு அது மாதிரி பேசுவாராங்கிறது ஒரு மாதிரி சந்தேகமா கொடுக்குது இல்ல. ஆனா இனிமேல் என்ன பேசினாலும் நீங்க ஒரு ஒரு ஓவராலா இந்த இமேஜ் கடைசியா வெளியில எப்ப வந்தாலும் இத எந்த வாரத்துல வெளில வந்தாலும் அந்த வாரத்துல வரும்போது வெளியில என்ன ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு ஒரு மேட்டர் ஆயிடுச்சுல. கரெக்ட் கரெக்ட். இங்க மேட்டர் இப்ப நீங்க இப்ப நேத்து ஒருத்தர் போனாரு 77வது நாள் போனாலும் அந்த 77 நாள்ல அவரோட இம்பாக்ட் என்ன கிரியேட் பண்ணாருன்ற அந்த மேட்டர் வந்து அதுதான் கடைசியா நிக்கும். இவருக்கு வெளியில போகும்போதும் அதான் நிக்கும். ஓகே ஓகே ப்ரோ. இவங்க ஆஷ். இப்ப நீங்க பாத்தீங்க சாரி ப்ரோ, சொல்லுங்க முடியுங்க. சாரி. இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீசன்லயும் ஒரு ஷோ வின்னரை விட ஏதாச்சும் ஒரு ஷோ ஸ்டீலர் வந்து பயங்கரமா ஞாபகம் வச்சுப்பாங்க. அது மாதிரி அந்த மாதிரி ஒரு விதமா கன்வெர்ட் ஆயிடும் அது. அவரு ஆஷ் ப்ரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. அவர் என்னன்னு கேக்குறேன் ப்ரோ. சொல்லுங்க. கேட்கலாமா கொஸ்டின்? கேளுங்க ரவீந்தர் ப்ரோ, சார் கேள்வி கேளுங்க. கேட்கணும். சொல்லுங்க. ஓகே. ஆக்சுவலி வந்து இப்போ சௌந்தர்யா வந்து நீங்க யூனிக் கண்டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க. ஆனா மத்த லிஸ்ட்லாம் போட்டுட்டு அது அவங்க இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா எனக்கு வந்து அவங்க வந்து இந்த ஷோவை வந்து ரன் பண்றது, ஷோ அதுக்கப்புறம் வந்து ஏன்னா வந்து இப்போ நீங்க லிஸ்ட் பண்ண மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்து இண்டிவிஜுவலா ஆடாம மற்ற பிளேயர்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் சௌந்தர்யா மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க இண்டிவிஜுவலாவே நிறைய கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணி அவங்கள பத்தி மட்டுமே வந்து அந்த வீட்டுல பேசுற மாதிரி நிறைய கண்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுக்குள்ள போய் நடுவில் உட்காந்ததா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கொடையப்படுத்ததா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வந்து அவங்க இண்டிவிஜுவலா மற்ற பிளேயர்ஸ் யூஸ் பண்ணாம அவங்க மட்டுமே வந்து அதுல கொடுத்து அதை வச்சு மற்ற பிளேயர்ஸ் இண்டிவிஜுவல் பிளே பண்ண வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்பெஷல் டேலண்ட். பிளஸ் அதுவுமே வந்து ஒரு ஷோ அந்த நீங்க சொன்னீங்களா அந்த ஷோ ரன் பண்றது, அதுக்கப்புறம் ஒரு மிச்சம் இருக்கிற எல்லா குவாலிட்டியுமே இருக்கிற ஒன் ஆஃப் தி இதுதான். இதுக்கு முன்னாடி சீசன் வின்னர்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலா விளையாடி தான் வந்து நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி குரூப் பிளே பண்ணி வின் பண்ணது ரொம்பவே ஃபியூ மெம்பர்ஸ் தான். ஸோ அப்போ வந்து சௌந்தர்யா வந்து இந்த டைட்டில் வின்னருக்கான எல்லா குவாலிட்டிஸுமே இருக்கிற ஒரு பிளேயர் தானே. நீங்க அதை வந்து அதுக்கு ஏன் கிரெடிட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ப்ரோ? நீங்க அஃபெண்டா எடுத்துக்க மாட்டீங்கன்னா என் பாயிண்ட்டை வந்து நான் சௌந்தர்யாக்கு அகைன்ஸ்ட் இல்லைன்ற அந்த ஆங்கிள் மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். நான் முத்துக்குமரன் சப்போர்ட்டரா மட்டும் பார்க்க கூடாது. கொஞ்சம் அந்த எசன்ஸோட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா
நான் ஒன்று சொல்றேன், அது உங்களுக்கு அது எப்படி கன்வே ஆகுதுன்னு பாருங்க. ஹர்ட் ஆச்சுன்னா சொல்லுங்க, அப்படியே நிறுத்திடுறேன். சரிங்களா? ஏன்னா என்னுடைய எசன்ஸ் ஆஃப் உங்க கேள்விக்கு தான் நான் ஆன்சரே தவிர நான் யாருக்கும் அகைன்ஸ்ட் கிடையாது. அதாவது நீங்களே நான் சொன்னதெல்லாம் அழகா டிஸ்கிரைப் பண்ணி யூனிக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டீங்க. அவங்களா செல்ஃபா கிரியேட் பண்ணி யூனிக் இல்ல கண்டென்ட். அதான் சொல்றேன், கண்டென்ட் சரி தான் ஓகே சொல்றேன். சொல்லுங்க. கண்டென்ட் அவங்களா யூனிக்கா செல்ஃபா கிரியேட் பண்ணி அழகா பிரசன்ட் பண்ணிட்டாங்க. அதைத்தான் யூனிக் குவாலிட்டின்னு சொல்றேன். அது ரொம்ப அழகான யூனிக் குவாலிட்டி. ஆனா ஒரு கேமுக்கு என்ன முனைப்புனா ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்து வாதம் விவாதம்னு போகணும். அந்த விவாதம் உட்பட்டு வராது. அந்த விவாதம் உங்களுக்கு செயற்பட்டு வராது. அந்த விவாதத்துல ஜெயிக்கிறது தான் இந்த கேம். டாஸ்க் இன்னொரு கேம். உங்களுடைய பிசிக்கல் ஆட்ரிபியூட்டை கரெக்டான இடத்துல கரெக்டா உங்களுடைய ஐக்யூ கேமுக்கு ஐக்யூவை செலவு செஞ்சு செய்யணும். இன்டெலெக்சுவல் கேம் இல்லாத ஐ மீன் பிசிக்கல் ஆக்டிவிட்டியை பேஸ்டு கேமை ஆக்டிவிட்டி பேஸ்டு கேமாக ஜெயிக்கணும். இப்போ பல சீசன் டைட்டில் வின்னர் மிக்சர் சாப்பிட்டு கூட ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்ற சில பேர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி விட்டுருப்பாங்க. ஆனால் அந்த என்டர்டைன்மெண்ட் கோஷை பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் மற்ற வேலை வந்து எங்கேஜ் பண்ணி கொண்டு போய் டைட்டில் வின் பண்ணி தூக்கிட்டு போன அந்த கேட்டகரியில ஒன்று டிராவல் ஆகணும். அப்படி இல்லைன்னா அப்ரப்டா ஒரு கேம் பிளேயர், இப்போ நீங்க சொல்றீங்களா குரூப் இல்ல குரூப்பிசம், இதுல இந்த சோ கால்டு கேம்ல வந்து குரூப்பிசம் தான். இவங்களே வந்து ஃபர்ஸ்ட் 50 நாள் குரூப்பா தான் விளையாட விட்டாங்க. அந்த 50 நாளுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற 50 நாள்ல இருந்து ஒரு பிளேயர் எங்க வந்து கேம் டாப்பரா கன்வெர்ட் ஆகிறாங்கன்னா அவங்களுடைய இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் ஆட்ரிபியூஷன் டு த கேம் என்ன. ரெண்டாவது ஸ்பெசிஃபிக்கா அவங்களுடைய எந்த தாட் ப்ராசஸ் அண்ட் கேம் அப்ளைடு ஃபார்முலா வந்து இந்த கேம்குள்ள கேம் சேஞ்சிங் மொமெண்ட்டையோ இல்ல மற்றவங்களால் அதிக ஈர்க்கப்பட்டுச்சு இவங்களுடைய கேம் பேட்டர்ன் டைப்போ அப்படின்றது தான். சௌந்தர்யா ஒரு ஈர்க்கப்படுற ஒரு 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 கண்டஸ்டன்ட், அதுல டவுட்டே கிடையாது. அது அன்டவுட்டட்லி ஷீ இஸ் ஆஃப் யூனிக். ஆனா ஒரு கேமரோ கேம் சேஞ்சரோ கேம் டாப்பரோ இன்வால்வ் ஆகி உள்ள போகணும்னா கேம் ஃபைட்டர் மோடுக்கு மாறணும். அந்த ஃபைட்டர் ஃபைட்டிங்ல கிடையாது, கேம் ஃபைட்டரா கன்வெர்ட் ஆகணும். அப்படின்னா ஒரு வயசான ஆர்கியூமெண்ட்டுக்குள்ள இன்வால்வ் ஆகி வயசான டெசிஷனை அவங்க கன்வின்ஸ் பண்ணி மற்றவங்கள நாக் அவுட் பண்ணும். அது மாதிரியா இந்த தீபக், மஞ்சரி, முத்துக்குமரன் அண்ட் ஜாக்லின் இவங்களுடைய கேம் இவங்க 4 பேர்ல வந்து அவங்க வீக்கா இருக்காங்க என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல. இதுக்கு ஆக்சுவலி நான் கவுண்டர் ஆர்குமெண்ட் பண்ணலாமா? என்ன அப்படின்னா எதையுமே வந்து ஒத்துக்காதீங்க. கவுண்டர் ஆர்கியூமெண்ட் என்ன வேணாலும் பண்ணலாம். நான் ஒத்துக்க சொல்லி சொல்ல, இதுதான் வியூ, நான் என் வியூ. ஓகே அதுதான் ஆக்சுவலி நான் இதுல தான் டிஃபர் ஆகுறேன். என்ன அப்படின்னா வந்து நீங்க ஒரு கேம் பெர்ஸ்பெக்டிவ் வச்சிருக்கீங்களா, அது இது இந்த மாதிரி இருந்தாதான் அவங்க வின்னர்னு சொல்லிட்டு சொல்றீங்களா? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர்ல இருக்கவங்க மட்டும் வின் பண்ணல. சில பேர் கேரக்டர் ஆர்க் செட் பண்ணி வருவாங்க சில பேரோட கேம் பிளே. ஸோ அந்த மாதிரி வந்து சௌந்தர்யா வந்து ஒரு கேரக்டர் ஆர்க் செட் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ கேரக்டர் ஆர்க் வந்து அவங்க காட்டுறாங்க. நெக்ஸ்ட் வந்து கேம் அனாலிசிஸ். இப்போ இந்த கேம் அனாலிசிஸ் பாயிண்ட் நீங்க வந்து எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. என்ன அப்படின்னா வந்து இந்த எல்லா பிக் பாஸ் சீசன்லயும் பாத்தீங்கன்னா கேம் அனாலிசிஸ் வந்து நிறைய பேர் கரெக்டா பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் பாயிண்ட்ஸ் வந்து யோசிச்சு கரெக்டா பேச மாட்டாங்க. இப்போ சௌந்தர்யா ஆன் த பாயிண்ட் வந்து மேபி வந்து நிறைய இடத்துல மிஸ் பண்ணலாம். பட் யோசிச்சுட்டு பேசும்போது அவங்க வந்து ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லயுமே சரி, அங்க உள்ள இருக்க கேம் பெர்ஸ்பெக்டிவ்லயுமே சரி, மற்ற கண்டஸ்டன்ஸ் விட அவங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே வேலிடா ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. ஸோ அவங்க கேம் டீகோடிங்ல வந்து அவங்க ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இண்டிவிஜுவலா தெரியுறாங்க. நெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து முக்காவாசி எல்லா சீசன்லயுமே பாத்தீங்க அப்படின்னா கண்டென்ட் வந்து கிரியேட் ஆனதா முதல்ல ஆர்குமெண்ட்டே கிரியேட் ஆகும். ஸோ அந்த கண்டென்ட் வந்து கிரியேட் ஆகுது. கேக்குது பாதி क्वेश्चन அதுல பாதி வாய்ஸ் நடுவுல கட் ஆகுது ஆஷ் ப்ரோ. நான் வெளில போயிட்டு வரேன். இப்போ ஆஷ் ஐ மீன் அவரு ஓகே அவர் வந்ததுக்கு அப்புறம் சொல்றதா இல்ல நீங்க கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. எப்படி இந்த ரெக்கார்டிங் தானே அவர் கேட்டுப்பாங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. ஓகே. இப்போ ஆஷ் சொல்ற பாயிண்ட், இப்போ அவரு சௌந்தர்யா வந்து ஒரு நல்ல அனலைசர், சௌந்தர்யா வந்து டீகோட் பண்ணி இந்த கேம் அனலைஸ் பண்ணி ஆடுறாங்கன்னு அதுலலாம் மாற்று கருத்து இல்லை. பட் அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு சௌந்தர்யா அனலைசரா இல்ல ஒரு 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 கேமை வந்து சரியா டீகோட் பண்ணி அவங்க கேம் விளையாடுறாங்களான்னு கேட்டாங்கன்னா விளையாடுறாங்க. பட் அதுல நான் டாப்பர்னு இந்த இதுதான் பாயிண்ட்னு எடுத்தா அதுல நான் டாப்பர்னு சொல்றது முத்துக்குமரன். அவன் மொத்தமா எந்த வாரமும் அந்த மைலேஜ்ல கொஞ்சம் கூட குறையாம அதை அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இப்ப இதுதான் பாயிண்டா எடுத்தா நான் அந்த பாயிண்ட்ல வந்து ஆமா கரெக்ட், அந்த அனலைஸ் பண்ணி டீகோட் பண்ணி அந்த டீகோட ஹோஸ்டுக்கு பல இடத்துல கிளவரா இன்டெலெக்சுவலா கன்வே பண்ணி எல்லாத்துக்கும் மேல மக்களுக்குள்ளேயும்
அதை இன்ஜெக்ட் பண்ணி டாப்பரோட அந்த பாயிண்ட்ல வந்து முத்துக்குமரன் ரீச் ஆயிட்டான். சௌந்தர்யா பண்ணலன்ற ஒரு எசன்ஸே அதுல கிடையாது. அது எந்த அளவுக்கு கம்பேரிட்டிவ்னஸ்ல இருக்குன்றதுதான் பாயிண்ட். ரவி ப்ரோ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். என்னன்னா நீங்க ஒரு ப்ரொடியூசர். ஸோ இந்த சீசன்ல யார் வந்து ஒரு நல்ல ஆக்டரா ஒரு ஆக்ட்ரஸா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரஞ்சித் சார் தான் பெஸ்ட் ஆக்டர். அதுல அன்டவுட்டட்லி ஐ மீன் நோ ஒன் கேன். நம்ம வந்து என்ன ஒத்துக்கிறோம் ஒத்துக்கல, என்ன இவங்க கை தேர்ந்த ஆக்டர்ஸா இருந்தாலும் இவருடைய ஒரிஜினல் ஃபேஸை வந்து டேர் பண்ணி வெளில அனுப்பிச்சிருக்கணும். ஆனா அதை பண்ணவே முடியாம ஒரு மனுஷன் பிரமாதமா நடிச்சிருக்காருன்னா த பெஸ்ட் ஆக்டர் வந்து ரஞ்சித் தான். அது அன்டவுட்டட்லி அவரு. ஆக்ட்ரஸ் அப்படின்னு ஒரு மாதிரி அதை ஒரு நடிப்போட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்லணும்னா எனக்கு பவித்ரா பல இடத்துல வந்து கொடுத்த ரோல்ல ஏதாவது ஒரு ரோல் எடுக்கிறாங்க, அந்த ரோல் எடுக்கிறாங்கன்னா அந்த ரோலுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபைடு எஃபர்ட் எடுத்து அதை வந்து ஒரு வேளை ரீச் ஆறாங்க அப்படின்றது வந்து ஒரு ஆக்ட்ரஸா வேற எந்த இதுவும் கிடையாது, வெறும் இந்த ஆஸ்பெக்ட்ல மட்டும் ஆக்ட்ரஸா நல்லா ரீச் ஆறாங்க. நான் ஹாஸ்டன் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க ரொம்ப நேரமா. கேளுங்க ப்ரோ, யார்கிட்ட கேக்குறீங்கன்னு கேளுங்க. இதுதான் ரவீனன்ட்ட தான். ஏன்னா நம்ம 2 days பிஃபோர் நம்ம அந்த ராணுவ குரூப்ல பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ நீங்க பேசுனதுவே கட் பண்ணி அதவே வந்து பேக்ரவுண்டா போட்டு ஓட்டு வாங்க பாக்குறாங்கண்ணா. அது ஒண்ணு. இன்னொரு விஷயம், ஆனா நான் சொன்னது உண்மைதானே? கரெக்ட் இல்ல, நான் இது வரைக்கும் அந்த வியூ நான் பாக்கலண்ணே. ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது கரெக்ட் தானே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. அப்புறம் வந்து இன்னொன்னு, இப்போ நேத்து பார்த்துருந்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு இவரே ஒத்துட்டு இருப்பாரு, ராணவே ஒத்துட்டு இருப்பாரு, இந்த மாதிரி நம்ம வெளியே வேலை பார்த்துட்டு இருக்காங்க மேபி. ஆனா அதெல்லாம் ஒத்துக்கிட்டு இருந்தது கூட என்னால ஓரளவுக்கு டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பட் ஆனா டைட்டில் வின்னர் ஆகிறது கூட எனக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர் வந்து இவ்வளவு வெளிப்படையா ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல லைவ்ல சும்மாங்க, அது சும்மா ஊட்டிட்டு, அதாவது ஆக்சுவலா என்னன்னா இன்னசென்ஸை வந்து வெளிப்படுத்துறது ஒரு விதம், நான் இன்னசென்ட்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை கேபிட்டலைஸ் பண்றது ஒரு விதம். இவர் என்ன பண்றாரு, போதுமான இடத்துல நீ என்ன முட்டாளா பாக்குறியா, உன்னை முடிஞ்ச அளவுக்கு என்னால எப்படி குழப்ப முடியுமோ குழப்பறேன் பாரு அப்படின்ற மாதிரி. நான் பெரிய பெயிட் பாட் செட் பண்ணிட்டு வச்சிருக்கேன், சொல்ல முடியாது, யாருக்கு தெரியும், நானா கூட வினரா இருக்கலாம் அப்படின்னும் போது இத வந்து கண்டுக்காம ஒரு 4 பேர் போனா தீபக் மாதிரியான ஆள் வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பார், ஒரு வேலை செஞ்சிருப்பானோ, ஜாக்லின் ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிக்க வச்சாலும் ராணுவ ஜெயிச்சிட்டான். அதான் ராணுவ செஞ்சுக்கிட்டே இருக்கான் உட்கார்ந்து. நீங்க வந்து இப்போ பிராக்டிக்கலா இவ்வளவு கேமரா பாக்குது, யாராச்சும் ஒருத்தர் சொல்லுவாங்களா இந்த மாதிரி இல்ல நான் வெளியில எல்லாம் செட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், எல்லா கேரக்டருக்கு சொல்ல முடியாது, நானே டைட்டிலா வின் பண்றேன் அப்படின்னு. அவ்வளவுதான் வந்து இந்த கேம் ஷோல தன்னை எப்படி பார்க்கணும் அப்படின்றத விட ஆப்போசிஷன் அவன் எப்படி பாக்குறான்ற அந்த விதத்தை வந்து ரொம்ப ஒரு காமிக்கலா காமிக்கிறான். இத வந்து சீரியஸான ஆங்கிள் யாருமே எடுக்க மாட்டாங்கன்னு அவனுக்கும் தெரியும். ஒருவேளை நான் தான் இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டோம் அப்படின்னு யோசிக்கிறேன் இப்போ. இல்ல ஹாசன் ப்ரோ இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன் உங்கள்ட்ட. பூர்ணி ஒரு நிமிஷம், அவங்க 2 பேருக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஓகே இல்ல ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் தான், இத பேஸ் பண்ணி ஒரே ஒரு क्वेश्चन தான், எதுவும் ரொம்ப பேசல. ஹாசன் ப்ரோ இதுல வந்து ராணா வந்து ஓப்பனா இங்க ஒத்துக்கிட்டாரு, இருக்கு ஆனா இல்ல அந்த மாதிரி தானே சிரிச்சு மல்பன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. 4 பேர்த்த நம்ப வச்சுட்டாருங்க அவரு நேத்து நைட்டு. நம்ப வச்சுட்டாருங்க, ஆனா வாய் விட்டு சொல்லலையே அவரு, ஜஸ்ட் நம்ப வச்சிருக்கிறவர் தான், இருக்கு ஆனா இல்ல அந்த மாதிரி தானே சொல்லிருக்காரு அவரு, புரியுதா? சோ அது சொன்னாருன்னு சொல்லிட்டு பதிவு பண்ண வேண்டாம். ஹாசன் ப்ரோ இருக்கீங்களா? இருக்காரு. உடனே எனக்கு கலாய்க்காதீங்க, நான் மியூட் போயிடுறேன். இவங்க மேஜிக் ஆஷ் 2 பேருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. மேஜிக் ஆஷ் வந்து பாதி क्वेश्चन கேட்டு போனாரு, அவர் பேசிட்டுமா? நெக்ஸ்ட் நீங்க பேசுறீங்களா? ஓகே ஆஷ் நீங்க பேசுங்க. இப்ப கேக்குதா நான் பேசுறது? இல்ல ஆக்சுவலி ஆஷ் நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுங்க. ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, அவங்களா பேசிட்டோம். சுபா சொல்லுங்க, யார் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க? அவங்க மேஜிக்கும் பண்ணாங்க, ஆஷும் ஒண்ணாதான் பண்ணாங்க. இல்ல மேஜிக் பேசிட்டாங்கன்னா நீங்க பேசுங்க. மேஜிக் பேசு. ஓகே இல்ல இந்த ரவீந்தர் சார் பாயிண்ட்டுக்கு தான் வரேன். வாதம் விவாதம் வச்சு இந்த லாஸ்ட் டைம்ல அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் வேணும் ஒரு வின்னர் குவாலிட்டிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா?
ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் பேசுறேன். இப்ப நானு அந்த வீட்ல வந்து இந்த வாதம், விவாதம், ஆர்டிகுலேஷன் ஸ்கில்லு, கரெக்ட்டா ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கு அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா, நான் வந்து முத்துவ கம்பேர் பண்ணும்போது எனக்கு மஞ்சரி கிட்ட அது கிளாரிட்டியா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? அதே மாரி அத விட அந்த வீட்ல வந்து இன்னும் தெள்ளத் தெளிவா நல்லா பேசி அத ஃபன்னியா எப்படி கரெக்ட்டா அட்ரஸ் பண்ணணும், எந்த சிச்சுவேஷன கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணணும்னு நெனைக்கிறதுல, நான் பார்த்து வியக்கிற ஒரு கண்டஸ்டன்ட்ஸ் வந்து யாருன்னா, தீபக் ப்ரோ. ஓகேவா? அது மாரி அங்க இருக்கிற ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்ஸுக்குமே ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம மூவில வந்து நெறைய ஆக்டர்ஸ் இருப்போம். நெறைய ஆக்டர்ஸ்க்கு ஒரு ஃபேண்டம் இருக்கும். ஆனா ஒவ்வொரு ஆக்டர்ஸ்க்குமே ஒரு குவாலிட்டி இருக்கும் இல்லையா? இப்ப ரஜினினா ஒரு குவாலிட்டி, கமல்னா ஒரு குவாலிட்டி, விஜய்னா ஒரு குவாலிட்டி, அஜித்னா ஒரு குவாலிட்டின்னு ஒண்ணு இருக்கும். நான் அப்படிதான் இந்த கண்டஸ்டன்ட்ஸ பார்க்குறேன். இது எப்படி நம்ம வந்து கம்பேரிட்டிவ் பண்றோம்? கம்பேரிட்டிவ் வந்து ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் ஒரு ஆர்டிகுலேஷன் ஸ்கில்லு நல்லா பேசுறாங்க அப்படின்னா, அது வந்து அவங்களோட ப்ரொஃபஷன். ஓகேவா? அந்த ப்ரொஃபஷன் வந்து அ ப்ரொஃபஷன்னால அவங்களுக்கு அந்த பிராக்டிஸ் இருக்கு. அத அவங்க கரெக்ட்டா எக்ஸிபிட் பண்றாங்க. ஆனா இவங்க கிட்ட இல்லாத ஒரு குவாலிட்டி சௌந்தர்யா கிட்டயும் இருக்கு. அது வந்து என்டர்டெய்னிங் ஃபேக்டராவும் இருக்கலாம். இல்ல அவங்க கரெக்ட்டான வேல அந்த கேம ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கரெக்ட்டா அடிக்கிறதா இருக்கலாம். ஹோஸ்ட் கிட்ட யாரு என்ன பண்றாங்க, ஆடியன்ஸ் என்ன நெனைக்கிறாங்களோ, அத கரெக்ட்டா டெலிவர் பண்ற விதமாவும் இருக்கலாம். அவங்க நாமினேஷன் பண்ணும்போது குடுக்குற ரீசனா இருக்கலாம். ஓகே. இப்போ இந்த டாஸ்க் விளையாடலன்னு சொல்லி ஒண்ணு சொல்றாங்க இல்லையா? இப்போ வந்து இப்ப வந்து டாஸ்க்ல ஜெயிச்சா வின்னர் ஆயிற முடியுமா? அப்படின்னு கேட்டா அது கிடையாது. நீ அந்த டாஸ்க்ல எப்படி இருக்க? அந்த டாஸ்க்க எப்படி அப்ரோச் பண்ற? உன் கேரக்டர் அதுல என்னவா வெளிப்படுதுங்கிறத கொண்டு வரதுக்கு தான் அந்த டாஸ்க்கே தவிர, டாஸ்க் விளையாடலன்னு இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீக்கெண்டே எடுத்துக்கோங்க. லாஸ்ட் வீக் செங்கலா டாஸ்க் நடந்துச்சு. அந்த பொண்ணு டீம் சப்போர்ட் பண்ணலன்றதுக்காக விடலையே. கடைசி வரைக்கும் அது தனியா இருந்து போராட தானே செஞ்சுச்சு. அது அவளோட முயற்சி. எங்கேயுமே வந்து அவ அருண் மாரியோ, விஷால் மாரியோ கிவ் அப் பண்ணல. ஓகே. அது கடைசி வரைக்கும் போராடுற இது இருக்கு. ஓகே. அத எப்படி சுவாரஸ்யமா எடுத்து போணும், அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எப்படி கவர் பண்ணும், அந்த டாஸ்க்கே விளையாடலைனாலும் ஹோஸ்ட் கிட்ட இருந்து அவ பண்ண அந்த சின்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸ்லயும் எப்படி அப்ரிசியேஷன் வாங்கணும், எப்படி அத வந்து பேசப்பட வைக்கணுங்கிறது அவளுக்கு தெரியுது. அது ஏன் ஒரு வின்னர் குவாலிட்டிக்கு இருக்க கன்சிடர் பண்ணலையா? அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியா இருக்கு. ஆக்சுவலி சி இது வந்து ஒரு இப்போ நீங்க வந்து எப்படின்னா நீங்க சொன்னதை வச்சுட்டு சொல்றேன். இப்போ நீங்க சொன்னது அது எப்படி இருக்குன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஃபேண்டம் இருக்கு, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஸ்கில் செட் இருக்கு. ஆனா பாருங்களேன், அவர்கிட்ட வந்து நல்ல ஆர்டிகுலேட்டரி பவர் இருக்கு, அதனாலன்னு நீங்க அதை ஜென்ரலைஸ் பண்ண ட்ரை பண்றீங்க. அது கிடையாது. இந்த கேம் எல்லாருக்கும் எப்படி புதுசோ அப்படிதான் எல்லாருக்கும். அதே அதுல நீங்க அவங்க ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ல ட்ரை பண்றது என்னன்னா, மஞ்சரியை விட முத்துவை விட மஞ்சரிக்கு வந்து நல்லா இருக்கு. இதை நான் கம்ப்ளீட்டா ஒத்துப்பேன். ஆமா, கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச் வந்து முத்துவை விட மஞ்சரிக்கு நல்லா இருக்கு. ஆனா ஏன் அந்த கிளாரிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னா, முதல் 30 நாள் அந்த மேட்சை பார்த்துட்டு வந்ததுனால முத்துவை சீக்கிரமா டீகோட் பண்ண முடியுது. முதல்ல இருந்தே பார்க்காத ஆடுற முத்து இங்க வெயிட்டேஜ் ஜாஸ்தியா நான் பார்ப்பேனா, இல்ல நல்லா மேட்ச்ல முத்துவை கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணிட்டு அவனுக்கு நட்பாவும் இருந்துட்டு அவனோட அதே துறையை சேர்ந்த ஒருத்தங்களை நீங்க கம்பேர் பண்ணி அவங்க கிட்ட நல்ல கிளாரிட்டி இருக்குன்னா அதுல என்ன வெயிட்டேஜ் இருக்கு? அதுல எந்த வெயிட்டேஜுமே கிடையாது. நீங்க இந்த இடத்துல தீபக்கையோ இல்ல இவங்களையோ சௌந்தர்யாவையோ இல்ல யாரை வேணாலும் சொல்லியிருந்தா அந்த ஒரு வெயிட்டேஜுக்கு ஒரு மீனிங் இருக்கு. மூணாவது, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு டாஸ்க் அப்படின்றது இந்த ஒரு பிசிக்கல் டாஸ்கை ஜெயிச்சு ஒரு வின்னிங் கப் வாங்கணுமா அப்படின்னு கேட்டா பிசிக்கல் டாஸ்க்ல இல்ல கேம். அந்த டாஸ்க் என்ன பண்ணும், அந்த டாஸ்க்ல என்ன வந்து லாஃபுல் அண்ட் அன்லாஃபுல்லா நடக்குது, அது 10 இடத்துல பேசப்படும். அந்த 10 இடத்துல பேசப்படுற விவாதங்கள்ல யார் வச்சு யாரு சரிவர சொல்லி அதை இருக்கிறத அடுத்தவங்களுக்கு புரிய வச்சு கன்வின்ஸ் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்றாங்களோ அதுதான் இது கேம். அதனாலதான் டாஸ்கோடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம். டாஸ்க்ல விளையாடாம அப்ரப்டா விளையாண்டுட்டு வெளியில வந்துட்டோம் இல்ல அதை ஒரு பெரிய சீரியஸான எஃபர்ட்டா எடுக்காம போறாங்களோ அவங்க மேல வெகுஜன மக்களுக்கு இம்பாக்ட் வராது. கண்டிப்பா இப்ப முத்துக்கு எப்படி பேச்சாற்றல் அதிகமா இருக்குன்ற ஒரு கூட்டம் பேச்சாற்றலுக்கு தேருமோ அதே மாதிரி சௌந்தர்யாவுடைய அப்பியரன்ஸ்க்கும் ஒரு கூட்டம் கூடும். இதெல்லாம் வந்து பொது. ஆனா ஒரு அறிவு சார்ந்த கூட்டம் எங்க கூடும்னா நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்ல தான் ஒருத்தங்க அழகாவும் தெரிவாங்க, அறிவாவும் தெரிவாங்க. அந்த இடத்துலதான் எல்லா வயதினருக்கான ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அந்த ஈர்ப்புல தான் ஒரு மனிதன் வெற்றிக்கான ஒரு சாயல்ல இருக்காங்க. அப்படி இருக்கிற ஆட்கள் தான் தீபக், மஞ்சரி, முத்துக்குமரன் இவங்க எல்லாம் அந்த ஃபேட்ல வராங்க. ஏன்னா அவங்களுடைய டிஸ்கஷனை ஒரு 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 நீங்க ரொம்ப வேண்டாம், நீங்க எல்லா வீக்கெண்ட்ஸை மட்டுமே இப்ப நான் சொன்ன
இந்த 3 பேரை வச்சு நீங்க கிளாஸ் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு வாய்ஸ் ஆர்கியூமெண்ட்ல ஒரு கேட்கிற கேள்விக்கு ஸ்ட்ரைட் கிளாரிட்டியில பேச முடியும் அப்படின்னு. நான் சௌந்தர்யாவை அண்டர் வேல்யூ பண்ணி சொல்லல. அவங்களுக்கு கேள்வியை புரிய வைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கணும். நான் இது வந்து சௌந்தர்யா இல்ல, இது வந்து கம்பேரிட்டிவ்லி இது இல்ல அப்படிலாம் கிடையாது. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா எஃபிஷியண்டா இருக்காங்க அப்படின்றது வந்து எண்ட் ஆஃப் த டே இப்ப நம்மளுடைய இப்ப நமக்குள்ள நடக்கிற இந்த விவாதத்துக்கான பதில் எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட்ல தெரிஞ்சிடும். ரிசல்ட் இப்ப நம்ம ஒண்ணு சொல்றோம்ல, அக்ரி அண்ட் டிஸ்அக்ரி, அது வந்து மக்கள் கடைசியா யார் அந்த கேட்டகரியில கொண்டு வந்து ஜெயிக்க வைக்கிறாங்கன்றத நம்ம இந்த வளர்ச்சியில பார்க்கலாம். இப்ப இந்த ஷோவை விட்டு கிட்டத்தட்ட இத்தனை பேர் வெளியில வந்தாங்க. வெளியில வந்தவங்கள இது வரைக்கும் இன்டர்வியூ கொடுக்காதது சுனிதா, இது வரைக்கும் இன்னும் கொடுக்க வேண்டியது சத்யா அண்ட் தர்ஷிகா. இவங்க எல்லாரும் வெளியில வரும் பொழுது ஏன் முத்துவை உள்ளுக்குள்ள விளையாடும் பொழுது மாற்று கருத்து இருக்கிறவங்க வெளியில வரும் பொழுது தனக்கு இந்த வீட்டுக்குள்ள வேற யாருக்குமே நம்ம இத்தனை பேருக்கு வெளியில இருந்து தெரிகிற சௌந்தர்யாவோ இல்ல மத்த கண்டஸ்டன்ட்டோ உள்ள இருக்கிறவங்களுக்கு ஏன் முத்துன்னு தெரியணும். அதான் வெளியிலேயே வந்தாச்சு, அவங்களுக்கு இவ்வளவு சுதந்திரம் இருக்குல்ல, அவங்க யார் பேரை வேணாலும் சொல்லலாமே. இவங்க ஏன் வெளியில வந்தோன்னு மறுபடியும் எக்ஸிட் ஆனவங்க எல்லாம் முத்துன்னு சொல்லணும்? அதுக்கு அவசியமே கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற இப்போ அவங்க உள்ள சொல்றதுலயோ இல்ல உள்ள ஒருத்தங்களுக்கு கூட சக போட்டியாளரா அவங்க கூட ஃபைட் பண்ணி அவனை ஒத்துக்காம இருந்து சண்டை போட்டு அவனை பின்னாடி பேசி கிண்டல் பண்ண ஒருத்தங்க வெளியில வந்தவன என்னவா இருந்தாலும் அவன் வின்னர் ஆகிறதுக்கு யாருக்கு தகுதி இருக்குன்னா அது முத்துக்கு தகுதி இருக்குன்னு ஒருத்தங்களாவது சௌந்தர்யாக்கு இருக்கு, தீபக்கு இருக்கு, மஞ்சரிக்கு இருக்கு அப்படின்ற அந்த வேர்டை ஏன் சொல்லாம இருக்கு? ஃபைட்டிங் சொல்றது அந்த ஃபைட்டர் மோடுன்றது இந்த கேமர் கிட்டக்க ஜாஸ்தி இருக்கு, அவ்வளவுதானே தவிர மத்தவங்க கிட்ட இல்லன்றதுல ஜாஸ்தி இருக்கு, அவ்வளவுதான். சுபா யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தாங்க ஃபர்ஸ்ட்? ஆஷ் ப்ரோ பண்ணியிருந்தாரு. அவர் கேட்டுட்டு அடுத்து இல்ல இப்போ அவர் கேட்ட கேள்வியில இன்னொரு ஆன்சர் நான் வீக்கெண்ட்ல அவர் சொன்னார்ல, இப்போ அதுக்கு வந்து இன்னொரு கவுண்டர் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா வந்து இப்போ ஆக்சுவலா வந்து விஜய் சேதுபதியே வந்து அந்த அந்த அவர் என்ன கேள்வி கேட்கிறாரோ அதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ஆன்சர் பண்றது சௌந்தர்யா தான் சொல்லிட்டு அவரே அப்ரிஷியேட் பண்ணி இந்த வீக்ல கூட ராயன் வந்து ஒரு மாதிரி சுத்தி விட்டதால இப்ப சௌந்தர்யா எப்படி கரெக்டா பேசுவாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவை நிறைய வாட்டி வந்து அவர் தான் நான் சொல்ற பாயிண்ட கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா வந்து பேசுறாங்க, சுத்தி விடாம பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. ஆனா நீங்க சொன்ன எல்லா கண்டஸ்டன்ட்மே வந்து சுத்தி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு விஜேஎஸ்ஏ வந்து நிறைய வாட்டி அவங்க மேல அக்யூஸ் பண்ணியிருக்காரு, இன்க்ளூடிங் முத்து. ஸ்ட்ரெயிட்டா பேச மாட்டேங்கிறீங்க, நீங்களே சுத்தி விடுறீங்கன்னு கேட்டிருக்காரு. பட் சௌந்தர்யா கிட்ட அந்த கேள்வி அவர் கேட்டதே இல்லை. சௌந்தர்யா வந்து எப்பவுமே கரெக்டா பாயிண்டா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்களுக்கு நிறைய அப்ரிசியேஷன் வந்திருக்கு. நீங்க சொன்ன அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட், அப்புறம் நீங்க சொன்ன லிஸ்ட் டவுன் பண்ண எல்லா பாயிண்ட்ஸுமே ஆக்சுவலி சௌந்தர்யாக்கும் இருக்கு. அதான வந்து நிறைய பேர் கிரெடிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதான் என்னோட கேள்வி. ஆக்சுவலி இதுல ஒன்னே ஒன்று மட்டும் தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், என்ன அப்படின்னா ஆர்டிகுலேஷன் ஸ்கில். அது ஒண்ணு மட்டும் தான் அவங்க கிட்ட இல்ல, அது வந்து இவங்க எல்லார்கிட்டயுமே அதிகமா இருக்கு. பட் மற்றபடி வந்து ஆர்குமெண்ட் என்ன ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதுக்கு ஆர்குமெண்ட் பண்றதுமே வந்து சௌந்தர்யா முன்னாடி வராங்க, அதை டீகோட் பண்றதுலயும் ஃப்ரண்ட்ல அவங்க தான் நிக்கிறாங்க, ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றதுலயும் அவங்க தான் ஃப்ரண்ட்ல நிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மிச்சம் இருக்க எல்லா கண்டென்ட்லயுமே ஒரு 10 விஷயம் இருக்குன்னா அதுல 9 விஷயத்துல அவங்க ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, ஒரே ஒரு விஷயத்துல அவங்க ஃபர்ஸ்ட்ல இல்ல. பட் ஆனா அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து நீங்க வின்னிங் மெட்டீரியலா விற்கிறீங்க. நான் இதோட ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் அடிஷ்னலா ஆட் பண்ணிக்கிறேன் சார். ஏன்னா இப்போ நம்ம லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து சேதுபதி உள்ள கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொடுத்தாரு இல்லையா? அப்பவே வந்து இப்போ நான் பேச்சாற்றல்னு எடுத்துக்கிட்டா கூட முத்துக்கு கொடுக்கப்பட்ட அட்வைஸே வந்து அளவா பேசுங்கன்னு தான். அதுவே வந்து என்னன்னா அவரு நிறைய இடத்துல வீக்கெண்ட்ல வந்து இந்த வீட்டில் தெளிவா பேசுற ஆள் நீங்களே இப்படி பேசலாமான்றதும் வார்னிங்கும் போயிருக்கு, சுத்தி விடாதீங்கன்றதும் நிறைய வார்னிங்கும் அவருக்கு போயிருக்கு. ஓகேவா? இதுல நம்ம பேச்சாற்றலுமே வந்து அவர் நிறைய பேசி அவரோட ஸ்ட்ராட்டஜி அந்த டாஸ்க்லயுமே அது நிறைய இடத்துல ஃபெயிலும் ஆயிருக்கு. அதாவது இதுல நான் ஆர்டிகுலேஷன் ஸ்கில்லுங்கிறது வந்து சரளமா பேசுறத மட்டும்தான் மீன் பண்றேனே தவிர இவங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்க தெரியல அப்படிங்கிறதுல நான் மீன் பண்ணல. அதை கம்பேர் பண்ணும்போது சௌந்தர்யா கரெக்டான பாயிண்ட்டை ஒரே பாயிண்ட்னாலும் ஒரே கவுண்டர்னாலும் நச்சுன்னு அடிப்பாங்கன்றது இங்க நிறைய ஆடியன்ஸ்க்கு தெரியும். அதனாலதான் நிறைய ஆடியன்ஸ்க்கு அவங்களை பிடிச்சிருக்குன்றத நான் சொல்ல வரேன். இப்போ நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க எல்லா ஆர்குமெண்ட்லயும் நீங்க லிசனர்ஸ் கிட்டயோ ஹோஸ்ட் கிட்டயோ யார்கிட்டயோ கோ-ஹோஸ்டோ யார்கிட்டயோ கேளுங்க, நீங்க எல்லா இடத்துலையும் சௌந்தர்யாவுடைய ஸ்கில்ல அண்டர் வேல்யூ பண்ணாம பேசுறேன், நீங்க முத்துவோடைய ஸ்கில்ல டவுன் ட்ரெண்ட் பண்ணியே பேசுறீங்க. நான் இப்ப ஒரே ஒரு டர்ன் உங்களை மாதிரி நான் பேசி காமிச்சுக்கிட்டா,
சௌந்தர்யா இப்ப நீங்க பேசின டர்ன்லயே நான் ஏன் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா, இது ஒரு பப்ளிக் இதெல்லாம் ஒரு பப்ளிக் பண்ணி பேசணும் அப்படின்னு பாக்குறேன். நீங்க எப்படி பேசுறீங்கன்னா, முத்துக்குமரனை அவங்க நீங்க கொஞ்சம் அளவா பேசுங்கன்றது வார்னிங் இல்ல, அளவா பேசுங்கன்றது அவருக்கான ஃபீட்பேக். சௌந்தர்யாக்கு என்னென்னலாம் இப்போ நீங்க எடுத்து பேசணும்னா, சௌந்தர்யாவுடைய ஒரு 12 வார கேம் ஃப்ளோல அவங்க கேமோடைய டிசாஸ்டருக்கு வாங்கின பேச்சு தான் இருக்கிறதுலே அதிகம். கேமோட அப்ரிசியேஷன்ல ஒருத்தனுடைய ஐக்கியூ லெவல்ல எக்ஸ்ட்ரீம்ல பாராட்டப்பட்ட ஒரு பர்சனுக்கும் ஒரு கேம்ல நீங்க பாயிண்டா எடுத்து பேசுறீங்க அப்படின்னா, நான் மத்தது கூட வேணாம், நான் இருந்த முதல் வாரத்துல ஒரு பேச்சு, பெண்கள் இங்க அதிக ஒரு டிபேட்டபிள் டாபிக், சௌந்தர்யா தான் கேட்டேன், ஏமா வாமா பேசுமான்னு. பாயிண்டா எடுத்து பேச வேணாம், ஆனா ஒரு பாயிண்ட நச்சுன்னு அடிக்கிறதுக்கு ஒரு பொதுவான இடம் கிடைச்சுன்னா அந்த இடத்துல தான் கருத்தை பதிவு செய்யலாம்ல. அந்த பக்கம் சரி, அது ஃபர்ஸ்ட் ரவுண்டு வேணாம், செகண்ட் ரவுண்ட்ல பதிவு செய்யலாம்ல. இங்க ஒரு பிளேயரோட முனைப்பு எங்க இருக்குன்னா, ஒருத்தங்க ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்காங்கன்னு நீங்க சொல்றது அது அவரோட பேச்சு திறமையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இவங்களுடைய திறன் சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னா சான்ஸே இல்ல. இந்த இடத்துல இவங்க அடிச்ச இது இந்த கேம்ல இருக்கிற எல்லாரையுமே ஒரு மாதிரி நிலை தடுமாறி இவங்க மேல இருக்கிற ஐக்கியூ பிரசன்ஸ் ஜாஸ்தி ஆக்குச்சு அப்படின்னு தீபக்கு சொல்லிடலாம், மஞ்சரிக்கு சொல்லிடலாம், ஜாக்லின் சொல்லலாம். எனக்கு எங்க சௌந்தர்யால 3 சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றது ஐக்கியூ மட்டும்தான். திறன் நீங்க பேசலாமா ஹோஸ்ட்? நீங்க சொல்லுங்க. ஓகே. இப்போ நாங்க திறன் சார்ந்தது அப்படின்னா அவங்க இந்த கேம்ல தான் நான் சொல்றேன். இந்த கேம்ல அவங்க எந்த இடத்துல கேம்ல தான் நான் சொல்றேன். அவங்க ஒரு ரோஸ்ட் பண்ணாங்க தெரியுமா, நிக்க வச்சு பசங்க எல்லாத்தையும். அது அவங்களோட ஒரு நிமிஷம், நான் மறுபடியும் இப்ப தனிப்பட்ட முறையில அவங்க கலாய்ச்சது, இவங்க ரோஸ்ட் பண்ணது, நான் கேம்ல இவங்களுடைய ஐக்கியூ ரோஸ்ட்ல என்னங்க ஐக்கியூ இருக்கு? ஐக்கியூ அப்படின்றது நான் மந்திரிக்கு நான் 3 சொல்லிடுவேன். இல்ல நான் இப்போ நீங்க சொல்ற ஐக்கியூ, நீங்க ஐக்கியூனா நீங்க எதை கேட்க வரீங்க? அதத்தான் நானும் சொல்றேன். அதாவது இந்த விளையாட்டில் அறிவு சார்ந்த திறமையை வெளிப்படுத்திய நபர்கள் அப்படின்னு நான் மஞ்சரிக்கு 3 பாயிண்ட் கேட்டா சொல்றேன், தீபக்கு 3 பாயிண்ட் கேட்டா சொல்றேன், நான் முத்துக்குமரனே உள்ள கொண்டு வர மாட்டேன். சரிங்களா? இப்ப எனக்கு சௌந்தர்யாவால ரோஸ்ட் இதெல்லாம் திறமை, இதெல்லாம் அந்த இடத்துல அட்டென்ஷனோ இல்ல ஸ்மார்ட்னஸோ எக்ஸலண்டான ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கான ஒரு திறமை, நான் அதை கேட்கல. இந்த விளையாட்டுல வைஸ் தாட்டுக்கான கேமை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஏதாவது 3 தருணங்கள், இவங்களோட இன்டெலிஜென்ட் சார். நீங்க வாய்ஸ் தாட் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்னு இருக்குல்ல, அது நான் இந்த கேம்ல எதை பாக்குறேன்னா, இந்த கேம்க்கு தேவையான ஃபேக்டர்ஸை பற்றி மட்டும் தான் நான் பேச முடியும். ஓகேவா? இப்போ நீங்க நம்ம வாய்ஸ் தாட், திறன்பட ஐக்கியூனா, இந்த கேம் ஒரு குவிஸ் காம்படிஷன் கிடையாது இல்லையா? அதனால நான் क्वेश्चन கேட்டு அந்த क्वेश्चन அது தெரியுதுல உங்களுக்கு, இந்த குவிஸ் கிடையாது. இல்ல நீங்க அந்த பாயிண்ட்ல நீங்க ஆர்டிகுலேஷன் ஸ்கில், இவங்க நல்லா பேசுறாங்கன்ற அந்த பாயிண்ட் திறன்பட அப்படின்னு எடுத்துட்டு வந்தனால தான் நான் அந்த பாயிண்ட்க்கு போனேன். இப்போ நீங்க கேக்குற பாயிண்ட்க்கு ஐக்கியூ திறன் சார்ந்து இல்ல, நீங்க கேட்டதுக்கு நான் ஆன்சர் சொல்லிக்கிறேன் சார். ஏன்னா மாறி மாறி பேசினா நான் என்ன சொல்றதும் உங்களுக்கு அது புரியாது. அதனால இப்போ நீங்க ஐக்கியூ திறன் சார்ந்து அப்படின்னு சொல்றது, இந்த கேம் இட்ஸ் நாட் எ குவிஸ் காம்படிஷன். குவிஸ் காம்படிஷன்னா நம்ம சொல்லிடலாம், இந்த மாதிரி நம்ம 10 கொஸ்டின் கேட்டாங்க, அதுல 4 கொஸ்டின் இவங்க ஆன்சர் பண்ணாங்க. பட் இந்த கேம்ல ஐக்கியூ திறன் சார்ந்து இருக்குன்னு ஒரு ஃபேக்டர் இருக்கும் இல்லையா? அந்த ஃபேக்டர் என்ன? உள்ள ஹானஸ்டா இருக்கிறது, ரியலா இருக்கிறது, என்டர்டெயின் பண்றது, கரெக்டா உள்ள என்ன கேம்ன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, அது எங்க சொல்லணுங்கிறது. ஓகேவா? அப்படி ஒரு விஷயமா நான் என்ன நினைக்கிறேன்னா, நாமினேஷன் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு தெரியுமா? அந்த நாமினேஷனை ஒருத்தர் பேர் சொன்னா பின்னாடி வரிசையா போய் சொல்லணும்ன்றத சௌந்தர்யா என்னைக்குமே பண்ணதில்ல. அதை கரெக்டா அழகா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த நாமினேஷன் எதுக்கு, நீ என்னவா இந்த வீட்ல அப்சர்வ் பண்ண, யாரை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிற, அது ஒரு கேம்க்கு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். அந்த பாயிண்ட்டை யோசிக்கணும்னா அதுக்கு ஒரு தனியான ஒரு இன்டெலிஜென்ஸ் தேவை. அது அந்த வீட்ல இருக்க ஹவுஸ்மேட்ஸ் யாருமே பண்ணது கிடையாது. அத சௌந்தர்யா இன்ன வரைக்கும் அது ஃப்ரெண்டா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இன்ன வரைக்கும் அதை கரெக்டா பண்றாங்க. அந்த மாதிரி அவங்க நிறைய இன்ஸ்டன்ஸ்ல இந்த கேம்க்கு தேவையான அதிக திறனோடையும் ஐக்கியூவோடையும் விளையாடுறாங்கன்றது தான் என்னோட பாயிண்ட். இப்ப நம்ம திறன் சார்ந்த ஐக்கியூ சார்ந்துனா அவங்க ஜெனரல் நாலேஜை போய் நான் கொஸ்டின் பண்ண முடியாது. ரவி ப்ரோ ஆன்சர் பண்றீங்களா இல்ல ஷிஃப்ட் பண்ணிக்கலாமா? முடிச்சிட்டாங்களா? எனக்கு டக்குல ஒரு கால் வந்துருச்சு,
அதான் ஐ வாஸ் டிஸ்கனெக்டிங். முடிச்சிட்டாங்களா? முடிச்சிட்டாங்க. நீங்க பேசுங்க. யா சரி. இப்போ நீங்க வந்து உங்க பர்வியூன்னு சொல்லி தான் நீங்க சொல்றீங்க. அதாவது என்னன்னா ஆர்டிகுலேட்டர்லி ஆர் இது நான் அதெல்லாம் சொல்லலைங்க. அது வந்து திருப்பி முத்துக்குமரன் சார்ந்து மட்டுமே இந்த கேம் இல்லை. இந்த கேம் வந்து எல்லாருக்கும் சார்ந்து இருக்கு. அந்த எல்லாருக்கும் சார்ந்து இருக்கிற கேம்ல இப்போ என்ன சொல்றது, நீங்க வந்து அவங்களுடைய ஆட்ரிபியூஷன்ல வந்து அவங்க நாமினேஷன் வரும்பொழுது அவங்க வந்து ஒரு 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 மாதிரி அவங்க பிளேஸ் பண்ண நாமினேஷனுக்கான பாயிண்ட்ஸ் ரொம்ப வேலிடேட்டிங்கா இருக்கு. ஸோ ஒருத்தங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு அவங்க ஏற்படுத்தின ஒரு பாயிண்ட்ல வந்து ரொம்ப வேலிடேட்டிங்கான காரணங்களை சொல்லி அவங்கள வெளியில அனுப்புனாங்க. நீங்க சொல்லுங்க, இது இந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் தான் பண்றாங்க, இல்ல இவங்க தான் எக்ஸப்ஷனலி சூப்பரா பண்றாங்க, சௌந்தர்யாவை தவிர மிச்சவங்க எல்லாருமே டம்பா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா? நீங்க சொன்ன அந்த ஒரு பாயிண்ட சௌந்தர்யாவை தாங்க இந்த வீட்டுக்குள்ள ஒத்துமொத்த பேர்ல வேலிடேட்டடா ஒருத்தங்களை ஒரு பாயிண்ட்ஸை எடுத்து வச்சு நாமினேஷனுக்கு அவங்க டிக்ளேர் பண்றாங்க. அது மட்டும்தான் வந்து மற்றவங்க எல்லாத்த விட ஸ்கில்ஃபுல்லான ஆக்டா இருக்கு அப்படின்றது நான் முத்துக்குமரன் சொல்லுங்க, மறுபடியும் மற்ற எல்லா கண்டஸ்டன்ஸை விட இவங்க தான் பெஸ்ட்னு சொல்ற முடியுமா? இல்ல சார். நான் வந்து ஆக்சுவலி அது குடுத்த ஆன்ஸரே வந்து மிஸ்இன்டர்பிரெட் ஆயிருக்கு. நான் என்ன சொன்னேன்னா, நாமினேஷன் ரீசன சொல்லல. அந்த நாமினேஷன் எதுக்கு பண்றோன்றதுக்கு ஒரு நாள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்திருப்பாங்க. ஓகேவா? நீங்க வந்து இன்டெலிஜென்ஸ், ஐக்யூ எங்க இந்த கேம்ல திறன்பட அவங்க செயல்பட்டாங்கன்னு கேட்டீங்க இல்லையா? அந்த இடத்துல நான் பார்த்தேன். நாமினேஷன் எதுக்கு பண்றோன்றத அவங்களோட கிளியர் கட் வியூ ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் பேர் சொன்னா அப்படியே பேர் சொல்லிட்டு போறதா இது? இல்லைங்க, நாமினேஷன் எதுக்கு பண்றோன்றதுக்கு அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுத்திருப்பாங்க இல்லையா? அது கரெக்ட். அது ஒரு இன்டெலிஜென்ட்டான அது அவங்களுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்க போய் இந்த கேம்ல அதை ஷோகேஸ் பண்றாங்கன்றதான் என் பாயிண்ட். இல்ல நான் இன்டரப்ட் பண்றேன்னு மறுபடியும் நினைக்காதீங்க. அதாவது நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஐக்யூ பேஸ்ல மட்டும்தான் கேள்வியே கேட்டேன். நீங்க வந்து அவங்க திறமையை சொல்றீங்க, ஸ்கில் லெவல் கொஸ்டினே கிடையாது. இது அவங்களுக்கு ஸ்கில் இருக்கு, அவங்க வந்து தன்னுடைய நாமினேஷனுக்கு ஒரு ஐடென்டிக்கலா ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்கன்னா அதை வேலிடேட் பண்ணி ஒரு மாதிரி ஸ்கில்ஃபுல்லா ப்ரெசென்ட் பண்றாங்க அப்படின்னா அது அந்த வீட்டில் கொடுக்கப்பட்ட டாஸ்க் எல்லாருக்கும் இருக்கு. அதை சௌந்தர்யா போல் பலரும் மிக செம்மையாக செய்யறாரு, ரொம்ப கரெக்டா செய்யறாங்க. அது எல்லாருமே ரொம்ப நீட்டாவும் செய்யறாங்க. அவங்க ஸ்கில் ஆஃப் லெவல்ல எக்ஸ்போஸ் பண்ணி பண்றாங்க. ஒரு ரேஞ்ச் அதிகமாகவே சௌந்தர்யா பண்றாங்க, அப்படியே எடுத்துப்போம். ஆனா ஐக்யூ சார்ந்த விஷயங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜெனரல் நாலேஜோ குவிஸ் ப்ரோக்ராமோ நான் அந்த மாதிரி சொல்லல. ஒரு 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 டாஸ்க் ஓரியன்டட்ல இருந்து அப்படி பேசுற அந்த விஷயமா எடுத்துக்கிட்டா கூட ஒரு மாதிரி மேபி அவங்களுக்கு வரல இவங்களுக்கு வரலன்னு சொல்ற ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு சொல்லலாம். ஆனா மென்டல் டாஸ்க்ன்னு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்கள்லையும் ஒரு விஷயத்த எடுத்து ஜெயிக்கக்கூடிய கேம்ல இவங்களுடைய முனைப்பு எந்த லெவல்ல ஐக்யூ ரிலேட்டட்ல இருக்கு அப்படின்றது விவாதத்துல மட்டும்தான் சௌந்தர்யாவை இழுக்க முடியும். ஏன்னா டாஸ்க்ல அவங்க பார்ட்டிசிபேஷனே அந்த மாதிரி ஐக்யூ ரிலேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் பொருள் அடுக்கிறதா இருக்கட்டும், பசில் அடுக்கிறதா இருக்கட்டும், ஸ்டோரி அடுக்கிறதா இருக்கட்டும், இது மாதிரி பல விஷயங்கள்ல அவங்க பங்களிப்பு இல்லை. அதனால இல்லாததுனால அவங்களுக்கு ஒரு ஸ்கில் இல்லைன்னு கூட நான் ஒத்துக்கிறதா இல்லை. ஆனால் அதை விட்டு அட்ரஸ் இஷ்யூவை எந்த விதத்துல அவங்க அப்ரோச் பண்ணி வாய்ஸ் கட் ஆகுது. ரவீந்தர் சார் அது கட் ஆகுது உங்களுக்கு. ஓகே, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கா? ஓகே, ஐம் சாரி. மஞ்சரியோடைய ஆட்டத்தை வெகு குறுகிய காலகட்டத்துல ஈர்ப்பு நிலைக்கு ஏன் வர, அதாவது பேசுறதுக்குரிய இடத்துக்கு ஏன் வர முடிஞ்சதுன்னா அதுக்கான ஒரே காரணம் ஒண்ணுதான், கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச் அண்ட் த வே ஹவு ஷி எக்ஸ்பிளைன்ஸ் தி திங்ஸ். மேபி அது வேணா நீங்க சொல்ற மாதிரி சௌந்தர்யா கிட்டக்க பெட்டரா வேர்ட்ஸ் போடலனாலும் கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச் அந்த இஷ்யூல எப்படி இருக்குன்றது ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அது சௌந்தர்யா அவங்களுடைய திறன்பட அதுக்கு தேவையான வாதத்துக்குத்தான் இந்த கேம் ஹை ஜம்போ லாங் ஜம்போ பேசியே தான் ஆகணும். நீங்க எவ்வளவு, ஆனா உங்களுடைய சொல் ஒருத்தங்களை எவ்வளவு ரவீனா உங்களுக்கு வாய்ஸ் பயங்கரமா பிரேக் ஆகுது. அந்த பக்கம் செக் பண்ணிக்கிறீங்க. ஆனந்தி போய் சேர்க்கிறீங்க. அதை நாமினேஷன்ல சொல்றதுன்றது உங்களுடைய
கொடுக்கப்பட்ட டாஸ்க் தானே அது. வேற ஏதாவது ஒரு இடத்துல என்னுடைய திறன் சார்ந்த விளையாட்டை நான் இங்க காமிச்சேன், இதுதான் நான் கேம் சேஞ்சுக்கான மொமெண்டே கிரியேட் பண்ணேன். திரும்பவும் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்ல ஹாசன்? ஆமா 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 ரவியில கொஞ்சம் கட் ஆயிடுச்சு, எதுவும் கேட்கல. இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். ரவி ப்ரோ கேட்கல ப்ரோ நீங்க பேசுறது. ஆமா, இன்னொரு விஷயம், நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க. ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு ஒரு கொஸ்டின் முடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் லிசன்ல போயிருவேன். எனக்கு கீழே வந்து ரிக்வஸ்டர்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. ரவியில வந்து நிறைய பேருக்கு கொஸ்டின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்களா ஷூர் நான் கீழே போயிடுறேன் ஹாசன். ஒன் செகண்ட். உங்களுக்கு முடிஞ்சா ஓகே பேசலாமா? பேசுங்க கோஸ் ப்ரோ, நீங்க பேசுங்க சார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுறேன். ஒரே ஒரு கேள்வி தான். ஒரே நிமிஷம் ரவி எனக்கு வந்து கனெக்ட் ஆகல. ஒரு நிமிஷம் அவங்க கனெக்ட் ஆயிட்டோம். இல்ல நான் பொதுவா கேக்குறேன்னா கேளுங்க ப்ரோ. நீங்க அவர்கிட்ட கேட்கல, பொதுவா கேக்குறீங்கன்னா கேளுங்க. நான் இப்போ ரவி சார் பேசினப்ப தான் இப்போ வந்து அந்த இன்டெலெக்சுவல் ப்ளஸ் ஐக்யூவை பற்றி பேசுனாங்கல்ல, நான் அதை பற்றி தான் பேச போகிறேன். சௌந்தர்யாவுக்கும் ராணுவுக்கும் ஒரு எக்ஸ் ஃபேக்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அதில் வந்து அந்த ஐக்யூவும் பொருந்தும். ஆக்சுவலாக அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சௌந்தர்யாவை பற்றி டீகோட் பண்ணாண்டாக்கா அவங்க எல்லா பிளேயரையும் கரெக்டாக ஏன் இதுக்கு சொல்கிறாங்க, எதனால் இதை சொல்கிறாங்கன்னு கரெக்டாக டீகோட் பண்ணுறாங்க. அது ஐக்யூ இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் அவங்க வந்து சில சாதாரண மனிதர் மாரி மிஸ்டேக்கும் பண்ணுறாங்க. பட் ஷீ இஸ் ஆல்வேஸ் கம்மிங் பேக். இந்த ஃபைனல் 4 வீக்ஸில் யார் வந்து ஒரு ஜஸ்டிஸாக ஒரு ரியல் இஷ்யூக்கு யாருக்காவது அநியாயம் நடக்கும்போது அதை கரெக்டாக குரல் கொடுத்தா மட்டும்தான் மக்களுக்கு அதை கனெக்ட் பண்ண முடியும். இந்த குரூஷியலான மூமெண்ட்டை அவங்க கரெக்டாக எடுத்து வச்சாங்கன்னாக்கா ஐ திங்க் ஷீ கேன் ரியலி பீட் முத்துக்குமரன். அதேமாரி ராணுவுக்கும் ஷீ ஹேஸ் சேம் கலிபர் ஆஃப் சௌந்தர்யா. அதனால தான் 2 பேருக்கும் கிளாஷ் வருது. அவங்க வந்து 2 பேரும் பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னா 360 டிகிரி கொடுக்குறாங்க. அது அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் எல்லா விதமான பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. அதேமாரி ராணுவ வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மஞ்சரிக்கு வாங்கி கொடுத்த விதமாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எப்படின்னாக்கா ஒரு தீபக்கு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் அநியாயம் மஞ்சரிக்கு நடக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு கரெக்டான பாயிண்ட் எடுத்து வச்சார். இதே தீபக் ப்ரோவுக்கு கொடுத்துருந்தா நீங்கள் பேசிப்பீங்களான்னு. இது எல்லாமே ஐக்யூவை பொறுத்து தான் வரும். அதேமாரி சௌந்தர்யா நிறைய இடத்துல வெரி இன்டலெக்சுவலாக பேசுவாங்க. ஆனால் ஈவன் கோவா கேங்கில் இருக்கும் போது கூட ஜாக்லின் சில டைமில் மேனிப்புலேட் பண்ணும்போது கிளியராக எடுத்து வைப்பாங்க. நீயே இப்படி சொல்கிறா அப்படி சொல்கிறான்னு. ஒரு இன்சிடென்ட் அந்த கிச்சனுக்கு கிட்டன ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது கிளியராக அவங்ககிட்டே கவுண்டர் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஐக்யூ இல்லாக்கட்டி வராது. ஆனால் என்னென்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கிறதால அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் வந்து ஸ்டெபிலைஸ் ஆக மாட்டேங்கிறாங்க, ப்ளஸ் ஆட் ஆக மாட்டேங்குது. அதை அவங்க திருத்திக்கிட்டாவே ஷீ கேன் பி அ ரியல் கண்டெண்டர் அண்ட் ராணோ கேன் பி இன் டாப் 5. ஆனால் இப்போ வந்து ராணுவ அவங்க எப்படி மற்ற கண்டஸ்டன்ட் அணுகுறாங்கன்றதும் இருக்குது. ஏன்னா ரொம்ப புள்ளி பண்ணால் அண்ட் ஹீ கேன் ஆல்சோ கம் டு த டாப். ஓகே, ஒருத்தர் பேசிட்டு இருந்தீங்க ஐக்யூ லெவல்லாம் பத்தி. எனக்கு நான் தெரியல, நான் பாதியில் தான் வந்தேன். நான் பேசலாமா விக்னேஸ்வரி சுபா? பேசுங்க ப்ரோ, பேசுங்க. ஓகே ஓகே. இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகி இனி வரைக்கும் ஒரு வாவ் மொமெண்ட்ஸ், அதாவது வாவ் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு எந்த கண்டஸ்டன்ட் கிட்ட நிறைய இருக்கு, நான் கேட்கலாமா? வாவ்னா பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மெம்பர்ஸ் கிட்ட தான் ப்ரோ இருக்கும். நம்ம பார்த்துட்டு ஒரு மாதிரி என்ன பிரமிப்பா பாக்குறது, ஒரு மாதிரி ஆச்சரியமா பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கண்டஸ்டன்ட் கிட்ட தான் இருக்கும் ஒரு வாவ் மொமெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த வாவ் மொமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு நான் நிறையவே இருக்குன்றேன். அது வந்து ஒரு 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 ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து பயங்கரமா ஃபுல் பண்ணுது. இதுக்கு முன்னாடி சீசன்ல கூட அர்ச்சனா வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அவங்க கிட்டயுமே இல்லாத ஒரு வாவ் ஃபேக்டர் வந்து சௌந்தர்யா கிட்ட இருக்கு. அது வந்து ஃபுல் பண்ணுது எனக்கு தெரிஞ்சு. அது வந்து நிறைய மாஸ் மொமெண்ட்ஸா எடிட்ஸ்ல நீங்க பார்க்கலாம்.
அது நம்ம இப்போ ஃபேனே இல்லைனாலும் அந்த அந்த எடிட்ஸை வந்து நிறைய பேர் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சூப்பர்ன்ட்டு போட்டு போறது நிறைய பார்க்கலாம். அந்த மாதிரி மொமெண்ட்ஸ்லாம் இருக்கு. மற்றவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஐக்யூ லெவல் ஸ்கில்ஸ் சொல்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ் எல்லாமே இருக்கு. இருந்தாலுமே அந்த ஸ்பீச்சை வச்சு ரொம்ப பேசி 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 இந்த ஷோ 24/7 பார்க்கும்போது பாதி பேருக்கு போர் அடிச்சதுங்க. ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா ஒரு கவுண்டர் போடுறதும் அந்த கவுண்டர்லயே அவங்கள யோசிக்க வச்சு திணற வைக்கிறதும் ஒரே ஒரு ஆள் தான் அங்க பண்ணிட்டு இருக்கிறது சௌந்தர்யா. அந்த சௌந்தர்யா பண்றத இப்போ ரீசெண்டா ஒரு 2-3 வீக்ஸா முத்துக்குமரன் அதே சேம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்றது என்னுடைய பார்வைங்க. நான் லைவ் பாக்குறதுல இருந்து சௌந்தர்யா ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஷார்ட் முத்துக்குமரன் நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இந்த டாஸ்கை தவிர வேற எந்த இடத்துலயுமே நிறைய லென்த்தா எங்கேயுமே பேசியிருக்க மாட்டார். ஸ்டார்டிங்ல அவர் எப்படி பேசியிருந்தாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சௌந்தர்யாவை ஃபாலோ பண்ணி அந்த கிறிஸ்பினஸ் ஷார்ட் கவுண்டர் இப்போ புதுசா அவர்கிட்ட ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதை நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும். இதுல இந்த ஒரு பெனிஃபிட்ஸ் தான் சௌந்தர்யா கிட்ட இருக்கு. அதை வச்சு நிறைய ஜெனரல் ஆடியன்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. நிறைய பேர் அதை வந்து ஒரு எஃபர்ட்டே கிடையாது, அவங்க அதெல்லாம் பாக்குறதே கிடையாது. அவங்க வந்து என்ன எப்படி சொல்றாங்கன்னா அவங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் கேட்டகரி அந்த கியூட் மூமெண்ட்ஸ் அதுன்னு சொல்லிட்டு அதை வந்து டைவர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறோம். அப்படி கிடையாதுங்க. டாஸ்க் மட்டுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆடியன்ஸை புல் பண்ணணும். அந்த ஆடியன்ஸை புல் பண்ற அந்த திறமை சௌந்தர்யா கிட்ட மட்டும்தான் இருக்கு. முத்துக்குமரனை உட்கார வச்சு ஒரு இடத்துல ஃபுல்லா பேச வச்சு நீங்க சண்டை போட வச்சீங்கன்னா இரிட்டேட் ஆகுது. எக்ஸாம்பிள் மேனேஜர் டாஸ்க்ல அருண் வெர்சஸ் முத்துக்குமரன் இருக்கும்போது எத்தனை பேர் மியூட்ல வச்சீங்க, எத்தனை பேர் டிவி ஆஃப் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் மியூட்ல வச்சா என்னால பார்க்க முடியல. நான் ஓகேங்களா. அதே இது சௌந்தர்யா அந்த இடத்துல பேசியிருந்தாங்கன்னா ஒரே வார்த்தையில பேசி முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதை வந்து ஒரு மாஸ் மூமெண்டா இருக்கும். அந்த மாஸ் மூமெண்ட் நிறைய பேரை புல் பண்ணியிருக்குன்றது தான் உண்மை. அதனாலதான் ஓட்டா கன்வெர்ட் ஆகி ஓட்டு வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு, இன்னமும் வரும். இதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. இல்ல இதுக்கு நீங்க ஸ்மைலி போடுறதுக்கு பதிலாக இதுக்கு நீங்க இல்லைன்னு சொல்லி இந்த குவாலிட்டிஸ் மத்த கண்டஸ்டன்ட் கிட்ட இருக்குன்னு நீங்க வந்து பேசுங்க. ஒரு ஹெல்தியான ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சுக்கலாம். இல்ல சாம் ப்ரோ, என்னன்னா அந்த கியூட் மொமெண்ட்ஸ் வந்து அவங்கவுங்க ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. மத்த ஃபேன்ஸுக்கு அது பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே பிடிக்காது, 1-2 பிடிக்கும். கியூட்டா பண்றது அவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். பட் ஆனா நீங்க ரசிக்கிற மாதிரி நாங்க ரசிப்போமான்னு கேட்டா அது கம்மி தான் இல்லைங்களா. ஒரு 10 மொமெண்ட் இருந்தா நாங்க இல்ல நான் உங்களை ரசிக்க சொல்லல. என்னுடைய பார்வையில பண்ணிருக்கு வாவ் ஃபேக்டர். நீங்க நான் அதான் சொல்றேன்ல, ஒரு உங்களுடைய இல்ல சார், அதான் எல்லாருக்கிட்டையும் என்ன கேட்க போற யார்கிட்டயுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி நீங்க பர்டிகுலரா ஒவ்வொருத்தையும் நீங்க வந்து நீங்க பர்டிகுலரா சவுண்டை வந்து நீங்க இது பண்ணாங்க எனக்கு வாவா இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் நிறைய இடங்கள்ல பண்ணியிருக்காங்க. அது இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க முத்துவிட்ட கேட்டீங்கன்னா அந்த 15 விஷயங்கள் வந்துட்டு மனப்பாடம் பண்ணி அத்தனை பேர் எல்லாருமே ஆனா 15 விஷயத்தையுமே வந்துட்டு அவன் பக்காவா உள்ள பண்ணிட்டு வந்திருப்பான். அவன் ஸ்டேஜ் முதற்கொண்டு வந்து பேசியிருப்பாங்க. ஓகேவா. இந்த மாதிரி அந்தந்த ஒரு பர்டிகுலர் விஷயங்கள் பர்டிகுலர் இடத்துல நிறைய பேர் வாவ் மூமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு நம்ம பேசுற அளவுக்கு வாவ் அப்படிங்கிற அளவுக்குலாம் யாருமே அதை ஒன்றும் பண்ணலை. நீங்க பண்ணலன்னு சொல்றதை விட நம்ம வந்து நீங்க வந்து அதை வந்து நீங்க வந்து நீங்க கவனிக்கலன்னு மேபி வேணா எடுத்துக்கலாம். இல்ல வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்க ஒரு பர்டிகுலர் கண்டஸ்டன்ஸ் நம்ம வந்து பார்க்கும்போது அப்படி இருக்கு. நான் சொல்றது ஜென்ரல் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஜென்ரல் ஆடியன்ஸ் நம்ம ஓட்டு போட்டுட்டு இருக்கிறவங்க அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன். நம்ம ஸ்பேஸ்ல முக்கால்வாசி பேர் ஃபேன் பேஸ் தான். அது வந்து நம்ம வெளிப்படையே சொல்ல மாட்டோம். ஆக்சுவலா ஒரு ஸ்பேஸ்ல ஒருத்தர் வந்து சௌந்தர்யா பத்தி ஒரு பாயிண்ட்ஸ் வைக்கும் போது சேம் முத்துக்குமரனுடைய ஃபேன் இந்த பாயிண்ட்ஸை சொல்லி டிஃபெண்ட் பண்ணாரு. யாருக்கு? சௌந்தர்யாவுக்கு டிஃபெண்ட் பண்ணி பேசினாரு. ஓகேங்களா. அவருக்குமே அது பிடிச்சிருக்கு. அவர் ஜென்ரல் ஆடியன்ஸா இருந்து முத்துக்குமரனுக்கு ஃபேனாவும் இருக்காரு. செகண்ட் ஆப்ஷன் அவருக்கு சௌந்தர்யாவுமே இருக்காங்க. அவர் பேசுறாரு. ஓகேங்களா. அப்பதான் நானே கேக்குறேன், சூரியகுமார் நீங்க பேர் சொல்லக்கூடாது, நீங்க பேசுங்க, உங்க பாயிண்ட்ஸ் நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு சிலருக்கு பிடிக்குது. ஓகேங்களா.
அதை நான் வந்து பிடிக்கிற விஷயத்த நம்ம வந்து இன்வாலிடேட் பண்ணிடக்கூடாது. அதை நான் சொல்லணும்னு சொல்றேன், அவ்வளவுதான். அது வந்து ஓகே நீங்க மத்த எல்லா கண்டஸ்டன்ட் கூட இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. மத்தவங்களுக்குலாம் ஆர்டிகுலேஷன் ஸ்கில் இருக்கலாம், ஒரு கேம் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கலாம், ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கலாம், ஒரு மேனிபுலேட்டிவ் ஸ்கில் இருக்கலாம். எது இருந்தாலுமே ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட்ன்ற ஒரு ஃபேக்டர் வரும்போது இந்த மாதிரி ஒரு வாவ் ஃபேக்டருக்கு தான் மக்கள்ல வந்து ஈர்க்கும் அந்த ஷோக்குள்ள. அதனாலதான் அந்த அந்த சேனலும் சரி, அந்த கேமராமேனும் சரி, ஸ்டார்டிங்ல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சௌந்தர்யாவை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. நீங்க எங்க யாரு என்ன ஸ்பீச் பேசிட்டு பேசிட்டு இருந்தாலும் அதை விட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. இவங்க பீமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, அவங்கள பேச ஹேண்ட் ரைஸ் சொல்லுவா. பண்ணவங்களாம் சுபா ஆமா, யாரெல்லாம் ஹேண்ட் ரைஸ் ஓகே பண்ணாங்க? பீமா ஹேண்ட் தேங்க்யூ. ரைஸ் பண்ணிருக்காங்கங்க, அவங்க பேசட்டும். பேச அடுத்து விஜய் ப்ரோ ஆக்சுவலா பேசிருக்காங்க. அவர் ரவீந்தர் சார் சொன்ன பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அது 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 மட்டுமே பத்தாதுன்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலா ஒரு கேம் ஆக்சுவலா இது ஜெயிக்கிறதுக்கு இது மட்டுமே பத்தாது. ஏன்னா காம்படிட்டர்ஸ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். முத்துக்குமரன் மாதிரி காம்படிட்டர்ஸோட காம்படிட் பண்ணும்போது இது மட்டுமே பத்தாதுன்னு எனக்கு தோணுது. கேம் பிளேலயும் இன்னும் நல்லா விளையாடலாம் சௌந்தர்யா வந்து. அது நல்லா விளையாடி அது மாதிரி கொடுத்த டாஸ்க்கு நல்லா பண்ணி அப்படி வந்து இண்டிவிஜுவலா அவங்க தனியா காமிச்சாங்கன்னா மட்டும்தான் இது வந்து கண்டிப்பா அவங்க காம்படிட் பண்ணி ஈக்குவல் காம்படிட்டரா இருந்து ஜெயிக்க முடியும் கேமை. ஓகே ஓகே தீபா, முடிஞ்சா பாயிண்ட். ஓகே ஓகே அவ்வளவுதான். அவர் இளவரசர் ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, அவங்க பேசினதுக்கு அப்புறம் விஜய் ப்ரோ பூரணி. ஓகேங்களா? நான் ஒரு பாயிண்ட் தான். இப்போ இந்த கடைசியாக லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ் இருக்கு. இப்போ இருக்கிறத பார்த்தா முத்துவோட ஃபேன் பேஸ் வந்து வெளியில பப்ளிக்ல நிறைய இருக்கு. ஆக்சுவலா அது ஆப்வியஸா தெரியுது ஆக்சுவலா. பட் உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களே வந்து கிட்டத்தட்ட தீபக் ப்ரோவும் சரி, மஞ்சரி சிஸ்டரும் சரி, அவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ ஜாக்குலின் அவங்களும் சரி, இப்போ எல்லாருமே சேர்ந்து முத்துவோட சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி முத்துவை மேலே கொண்டு வரதுக்கு ஃபர்ஸ்ட் டைட்டில் வின்னராக கொண்டு வரதுக்கே ஆக்சுவலாக எல்லா எஃபர்ட்ஸும் போடுறாங்க. அது நம்ம பார்க்குறவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் இவங்க எல்லாமே